கண்டிப்பாக திமுக சார்பான ஒரு படமாக இருக்கும். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை யார் யார் முன்னிலை எடுத்துகிட்டு போனாங்க, அன்றைக்கி திமுக பெரிய அளவில் எடுத்துகிட்டு போச்சு. அப்போ இந்த படம் வர்றப்ப அது திமுக சாயில் இருக்கும், திமுக ஆதரவான நிலைப்பாடாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. இந்த படத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை முன்னிலைப்படுத்தி அதுக்காக போராடி உயிர் தியாகம் செஞ்ச ஒரு மாணவராக தான் நடிக்கிறார். அதை வந்து ஒரு படம் வர்றப்ப ஒரு பெரிய அளவில் ஒரு சலசலப்பை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த விஜய் இடத்தை யார் நிரப்ப போகிறாங்கிறது தான் எல்லாருடைய கேள்வியும். அந்த ஒரு பெரிய பிஸ்னஸ், அந்த ஒரு வெற்றி. ஆனால் விஜய் அந்த இடத்துக்கு சாதாரணமாக போகல. அப்படிங்கும் போது விஜய் இடத்துக்கு அவர் அங்கே போகிறாருங்கிற போது அவர் ஒரு லைனப் வச்சிருக்கிறார். ஒரு பெரிய ஏஆர் முருகதாஸ் கூட பண்ணுறாரு, சுதா கோகுலா கூட பண்ணுறாரு, ஒரு பெரிய லைனப் வச்சிருக்காரு. அந்த வெற்றி தான் அவர் அந்த இடத்த கொண்டு வைக்கும். ஆனால் இவரை வைத்து திமுக பேக்கப் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. அது ஏன் விழுந்துச்சு அப்படின்னா இந்த பராசக்தி படம் இந்திய எதிர்ப்பு சம்பந்தமான படமாக இருக்கிறதுனால அவங்க பேக்கப் பண்ணுறாங்களோ. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் www.aliaonlinestore.com. இப்போ நடிகர் சிவகார்த்திகேயன் திடீர் தளபதி அப்படின்லாம் கிண்டல் செய்யப்படுறாரு. இப்போ அவர் கடைசியாக பராசக்தின்னு ஒரு படத்தினுடைய இது வந்து வெளியாகியிருக்கு. அந்த படத்தோட டைட்டில் வந்து எப்படி இவங்க பயன்படுத்துகிறாங்க, அது பின்னாடி ஒரு சின்ன சர்ச்சை ஏற்பட்டுச்சு, அதை பற்றி சொல்லுங்கள். இல்லை, சர்ச்சைனா வந்து இந்த படம் ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். ஏவிஎம் தயாரித்து நடிகர் திலம் சிவாஜி கணேசன் நடித்த படம். அந்த சிவாஜி அவர்கள் நடித்த அந்த முதல் காட்சி வந்து ஏவிஎம்மில் தான் எடுத்தாங்க. அந்த இடத்துல கூட ஒரு இது மாதிரி வச்சுருக்கிறாங்க, ஒரு மெமோ மாதிரி வச்சுருக்கிறாங்க. அந்த படத்தை தான் இப்போ வந்து சிவகார்த்திகேயன் நடிக்க சுதா கோகுலா டைரக்ட் பண்ண இந்த படம் முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது வந்து முதல்ல சூர்யா வச்சு ஆரம்பிக்கப்பட்டது. சூர்யாவுடைய 2D கம்பெனி வந்து இந்த படத்தை புறநானூறு அப்படிங்கிற தலைப்பில் படம் பண்ணுறதா இருந்தது. ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை சிவகங்கையை சேர்ந்த ஒரு இந்திய எதிர்ப்பாளருடைய பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட கதை. ஒரு கல்லூரி மாணவர் அவருடைய பேக்ட்ராப்பில் எடுக்கப்பட்ட கதை. சூர்யா வந்து சில காரணங்களால் அந்த படத்தை நடிக்க முடியாமல் போச்சு. அந்த ப்ராஜெக்ட்டு தனுஷ் கையில் மாறுது. தனுஷ் டேட் இல்லாத காரணத்தினால கடைசியில் இப்போ சிவகார்த்திகேயன் வந்திருக்கு. சிவகார்த்திகேயனுக்கு வந்த பிறகு சிவகார்த்திகேயன் இந்த படத்தில் ஒத்துக்கிட்டார். படத்தினுடைய ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ போன 15 நாளாக வந்து இங்கே சென்னையில் நடந்துச்சு. இப்போ வந்து பாண்டிச்சேரி, அப்புறம் மதுரையில் நடக்கிறதுக்குண்டான வேலையெல்லாம் போயிட்டுருக்கு. இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இந்த படத்தை பற்றி டைட்டில் அனௌன்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஆல்ரெடி புறநானூறுன்னு அவங்க வேறு பேச்சு வச்சுருந்தாங்க. அந்த பேர் வேணால் புதுசாக டைட்டில் அனௌன்ஸ் பண்ணிடலான்னு பல பேர் இது பண்ணோடனே அந்த நேரங்களில் 65, 50, 60 காலகட்டங்களில் இந்திய எதிர்ப்பு வந்த சமயத்தில் இந்த படம் வந்து ஒரு பேசும் பொருளாக இருக்கிறதுனால அந்த படத்தினுடைய பேரை வச்சிடலாம், பராசக்தின்னு பேர் வைக்கிறாங்க. அதுக்கு முறைப்படி அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஏவிஎம் நிறுவனம் தான். ஏவிஎம்மில் அந்த படத்தினுடைய டைட்டில் வாங்குறதுக்கு என்ஓசி வாங்கிட்டு சிவாஜி கணேசன் அவர்கள் குடும்பத்திலையும் சம்மந்தமான ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு இந்த படத்தை இது பண்ணுறாங்க. இந்த படத்தை வந்து ஒரு சின்ன வீடியோ கிளிம்ஸ் மாதிரி ஒன்று பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு அதை சென்சார் அனுப்புவாங்க. எப்போயுமே ஒரு நீங்கள் ட்ரெய்லராக இருக்கட்டும், கிளிம்ஸாக இருக்கட்டும், எந்த வீடியோ போட்டாலும் சென்சார் பண்ணி தான் அதை வந்து நம்ம பப்ளிஷ் பண்ண முடியும். அப்போ சென்சாரும் அனுப்பிச்சிடுறாங்க. ப்ரொடியூசர் கவுன்சிலையும் என்ஓசி வாங்கிறாங்க. இப்போ நீங்கள் ஒரு படத்தை வந்து நீங்கள் தான் ப்ரொடியூசர் அப்படிங்கிறதுக்கு ப்ரொடியூசர் கவுன்சிலேருந்து என்ஓசி கொடுக்கணும். அப்புறம் அந்த டைட்டில் வேறு டைட்டில் வச்சுருந்தாங்க. அந்த டைட்டில் ஒரிஜினல் ஓனர் வந்து என்ஓசி கொடுக்கணும். இதெல்லாம் அட்டாச் பண்ணி தான் நீங்கள் சென்சார் அனுப்ப முடியும். சென்சார் பார்த்து சென்சாரும் கொடுத்துட்டாங்க. இந்த நேரத்தில் தான் நடிகர் விஜய் ஆண்டனி என்ன பண்ணுறாருன்னா, நான் வந்து இதில் இந்த ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் சங்கங்கள் இருக்கு இல்லையா, இது 4 இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் ஃபிலிம் சேம்பர்னு ஒன்று இருக்குது. இந்த சேம்பரை பொறுத்த வரைக்கும் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இந்த 4 லாங்குவேஜுக்கும் சேர்த்து ஒரு சேம்பர். இந்த 4 லாங்குவேஜில் உள்ள ஆட்கள் தான் அங்கே நிர்வாகியாக இருப்பாங்க. மலையாளத்துலேருந்து ஒருத்தர் இருப்பார், கன்னடத்துலேருந்து ஒருத்தர் இருப்பார், அந்த மாதிரி 4 லாங்குவேஜில் சேர்ந்த ஆட்கள் இருப்பாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, இப்போ இந்த படம் தயாரிக்க ஒரு படம் தயாரிக்க போகிறீங்கன்னா இந்த 4ல் ஏதாவது ஒன்று மெம்பர் ஆகிக்கலாம். ஓகே ஓகே. உங்கள் கம்பெனியை கொண்டு போய் 4ல் ஏதாவது ஒரு அசோசியேஷனில் மெம்பர் ஆகிக்கிட்டு உங்கள் கம்பெனியோட நேமையும் படத்தோடைய டைட்டிலையும் அதில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். படத்தை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட்டு, டைட்டிலை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட், அதை கொடுத்து நீங்கள் அந்த சேம்பரில் மெம்பர் ஆகிட்டு படத்தை நீங்கள் எடுத்துடலாம். அது மாதிரி ப்ரொடியூசர் கவுன்சிலு, இந்த சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸ் சேம்பரு, ப்ரொடியூசர் கவுன்சில், நடப்பு தயாரிப்பாளர் சங்கம், கில்டு, இப்படின்னு 4 அமைப்பு இருக்குது. இந்த 4 அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் சேம்பரில் வந்து விஜய் ஆண்டனி தெலுங்கு இந்த படத்தை பண்ணுறதுக்காக பஞ்சு வச்சுருக்காரு. அப்போ இவங்க வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலில் பதிவு பண்ணியிருக்காங்க போல். அதனால் நான் தான் இந்த படம் பண்ணியிருக்கேன்னு அவர் அந்த லெட்டரோடு சேர்த்து போடுறாரு. அதுக்கு பிறகு இவங்க 2 தரப்புலையும் பேசி, இல்லை ஆல்ரெடி இந்த ஒரு பேன் இண்டியா மூவி, நாங்கள் தமிழ், தெலுங்கு எல்லா லாங்குவேஜ்லையும் பண்ண போகிறோம், அதை நீங்கள் விட்டு கொடுத்துருங்கன்னு சொன்ன பிறகு அதை அவர் வித்ட்ரால் பண்ணிட்டார். அது ஒன்றும் இல்லைன்னு. அதற்கு பிறகு வந்து நேஷனல் பிக்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த பராசக்தி படத்தை உண்மையிலேயே ஆரம்பிச்சது அவர் தான் இந்த படத்தை முதல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு பிறகு தான் ஏவிஎம் அந்த படத்தை டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க. இப்போ நாங்கள் இந்த படத்தை டிஜிட்டல் ரிலீஸ் பண்ண போகிறோம், ரீரிலீஸ் பண்ண போகிறோம், அதனால் இந்த டைட்டில் கொடுக்க மாட்டோம். அவங்க தரப்பில் வந்து சில அப்ஜெக்ஷன் பண்ணாங்க. இப்போ அதையும் பேசி முடிச்சு ஒரு வழியாக
பராசக்தி படத்தினுடைய அந்த டைட்டில் பஞ்சாயத்து முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த படத்தினுடைய வேலைகள் மற்ற வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இந்த படத்தினுடைய கதைக்குள்ளே நம்ம போக முடியாது. இதுவுமே அந்த படத்தை அப்படியே வந்து இது பண்ணி எடுக்கிறாங்களா, இல்லை புது கதைக்கலாமா? இல்லை, அதே கதை தான். சூர்யாவுக்கு சொல்லப்பட்ட அதே கதை தான். ஒரு ஒரு கல்லூரி மாணவர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் எப்படி உயிர் இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம். 1955 இந்திய எதிர்ப்பு பற்றின ஒரு கதை. சிவகங்கை சேர்ந்த ஒரு மாணவர் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் மரணம் அடைந்தார். அவருடைய பேஸ் தான் சிவகார்த்திகேயன் பண்றார். இந்த படத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை முன்னிலைப்படுத்தி அதுக்காக போராடி உயிர் தியாகம் செஞ்ச ஒரு மாணவராக தான் நடிக்கிறார். அதை வந்து ஒரு படம் வர்றப்ப ஒரு பெரிய அளவில் ஒரு சலசலப்பை உண்டு பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போது சிவகார்த்திகேயனை வந்து ஒரு செவரிக்கையான முறையில் விஜயோட இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்துறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இப்போ அமரன் படத்தை வந்து ராஜ்கமல் கமல்ஹாசன் தயாரித்தார். வெளியிட்டது வந்து ரெட் ஜாயிண்ட் வெளியிட்டாங்க. ஒரு திமுக பின்பலத்தோட சிவகார்த்திகேயன் பயணிக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இல்லை, அப்படி ஒரு முத்திரை அவருக்கு இருக்குது. இப்போ இந்த மாதிரி முத்திரை இருக்குது. ஏன்னா மற்ற படங்கள்லாம் வேறு வேறு தயாரிப்பு நிறுவனங்களோட தானே பண்ணுறாங்க. இன்றைக்கி தமிழ் சினிமாவில் பெரும்பாலான படங்களே ரெட் ஜாயிண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது எல்லா நடிகர்களும் அங்கே அதாவது ஒரு வழியில் கனெக்ட் ஆகித்தனா. ஏன் அப்படி சிவகார்த்திகேயன் மட்டும் தொடர்பு படுத்துறாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, தொடர்பு படுத்துறாங்க. தொடர்ந்து இந்த மாதிரியான படங்கள் ரெட் ஜாயிண்ட் படம் பண்ணுறாரு. இந்த படம் ஒரு இந்திய எதிர்ப்பு படமாக இருக்குது. இந்த படம் வர்றப்ப கண்டிப்பாக திமுக சார்பான ஒரு படமாக இருக்கும். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை யார் யார் முன்னிலைப்படுத்தி எடுத்துகிட்டு போனாங்க, அன்னைக்கு திமுக பெரிய அளவில் எடுத்துகிட்டு போச்சு. அப்போ இந்த படம் வர்றப்ப அது திமுக சாயில் இருக்கும், திமுக ஆதரவான நிலைப்பாடாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. அதனால சிவகார்த்திகேயனை அங்கே வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. ஒருவேளை அங்கே ஒரு நெருக்கமாக இருக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி. இப்போ அமரன் படத்தை வந்து முதலமைச்சரே பாராட்டினார். அதுக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை இந்த திமுகவும் ஆட்சி முதலமைச்சரும் வந்து சிவகார்த்திகேயனை பேக்கப் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு பார்வை ஏற்பட்டது. அதை நம்ம மறுக்க முடியுமா? இல்லைன்னு இல்லை, அப்படி அதாவது ஆக்சுவலாக இந்த அமரன் படத்தை முதலில் ஆரம்பித்தது வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ். ராஜ்கமல் ஃபிலிம்ஸைக்கு இந்த படத்தை என்ன பண்ணுறாங்கன்னா, கமலஹாசன் ஒரு பெரிய நடிகர், அவர் பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்காரு. இப்போ இந்த மாதிரியான சோனி, இப்போ அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனங்களாக இருக்காங்களா, அவங்க தமிழில் நேரடியாக படம் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கு நீங்கள் இந்த பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணி கொடுங்க, ஏவிஎம் மாதிரியான பெரிய நிறுவனங்கள்ட்ட கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சோனி லீவுக்காக ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸில் பண்ணப்பட்ட படம் தான் அமரன். அது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு 10 கோடி 12 கோடின்னு வச்சுங்க ஒரு எஸ்டிமேட்டு. அந்த எஸ்டிமேட்டை தாண்டி எக்ஸஸாக செலவாயிடுச்சு படம். அப்போ அந்த கார்பரேட் நிறுவனங்களில் நீங்கள் அக்ரிமெண்ட்டில் போட்டு சைன் பண்ண அமௌண்ட்டுக்குள்ளே படத்தை முடிக்கணும். இல்லாட்டி அவன் திருப்பி காசு கொடுக்க மாட்டான். சினிமாங்கிறது வந்து எப்படின்னா, நம்ம வந்து திட்டமிட்டே எடுக்க முடியாது. ஒரு 10 கோடி ரூபான்னு பிளான் பண்ணி போனால் 5 கோடிக்கு முடியும், 20 கோடிக்கு முடியும். அந்த மாதிரி திட்டமிட்டே பண்ண முடியாதுங்கிற சூழ்நிலை இன்றைக்கி உருவாக்கி வச்சுருக்காங்க. திட்டமிட்டே எடுத்த காலம்லாம் இருந்தது, ஆனால் இன்றைக்கி அதை வந்து உருவாக்கி வச்சுருக்காங்க. அப்போ அந்த சோனி லீவ் வந்து எனக்கு அதனால் படத்தை நான் போட்ட படத்தை கொடுத்துருங்க, நான் விளைவிக்கிறேன், நீங்களே பண்ணிங்க, நீங்கள் டேக் ஓவர் பண்ணிங்கன்னு. அப்போ விஜய் டிவியினுடைய மகேந்திரன், அவர் தான் இப்போ அந்த ராஜ் ஃபிலிம்ஸ் பார்த்துக்கிறாரு. அவர் முழுவதுமாக அந்த படத்தை டேக் ஓவர் பண்ணிவிட்டு சோனி லீவை கொடுத்து ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த படத்தை வாங்குறாங்க. ரிலீஸ் பண்ணுற உரிமையை பெரும்பாலும் ரெட் ஜாயிண்ட் தான் தமிழ்நாட்டில் எல்லா படத்தையும் மேக்ஸிமம் ரிலீஸ் பண்ணுறாங்க. நிறுவனங்களே அவங்க கொடுத்துறாங்க. ஏன்னா அது வந்து என்னென்னா, மற்ற ஆட்கிட்ட கொடுக்குறக்காட்டி இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. கமல்ஹாசனே சொல்லியிருப்பார், விக்ரம் படத்தில் எனக்கு வரவு செலவெல்லாம் ரொம்ப கிளியராக இருக்காங்க. ஏன்னா எல்லாமே இன்றைக்கி வந்து கார்பரேட் ஆனதுனால அக்கௌண்ட்ஸ்லாம் கொஞ்சம் டிரான்ஸ்பிளானாக தான் இருக்குது. அது எங்களுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால அவர் அந்த படத்தை அவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க. ரெட் ஜெயிண்ட் அந்த ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் சிவகார்த்திகேயன் திமுகவை பயன்படுத்திட்டார். அந்த படத்தில் ஒரு சர்ச்சை வருது, கண்டிப்பாக சர்ச்சை வரும்னு தெரியும். அதுக்காக என்ன பண்ணுறாரு, வேக வேகமாக போய் முதல் நாளே வந்து முதலமைச்சர் கூட்டு படத்தை கட்டுறாரு, துணை முதலமைச்சர் கூட்டு படத்தை கட்டுறாரு, அவங்களோட இருக்கிற ஃபோட்டோவை பப்ளிஷ் பண்ணுறாரு. சிவகார்த்திகேயன் தான் அவங்கள பயன்படுத்தியிருக்கிறாரு. மாட்டினது நீ இல்லை நான் அப்படிங்கிறதா அது உண்மை. ஆனால் சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தேவையான நேரங்களில் இந்த மாதிரி ஆட்களை பயன்படுத்திக்கிறக்கூடிய நபர் தான். அவர் ஆரம்ப காலத்தில் அவருக்கு தேவையான ஆட்கள்கிட்ட பயன்படுத்திக்கிறார். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அவங்கள அப்படி கல்வி விட்டுருவார். சிவகார்த்திகேயனுடைய பெர்சனல் கேரக்டரு இன்றைக்கி அவரால் இது பண்ண ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. அதனால் அந்த நேரங்களில் இந்த படத்துக்கு பிரச்சனை வரும், தமிழ்நாடு அரசு எதுவும் வந்து இந்த படத்துக்கு பேன் பண்ணிடக்கூடாது அப்படி இப்படின்னு ஒரு இதுக்காக என்ன பண்ணுறோன்னா அதை பயன்படுத்திட்டார், அவ்வளோதான். இப்போ விஜய் அரசியலுக்கு போனதுனால இப்போ சிவகார்த்திகேயன் விஜய் அளவுக்கு வருவாரா இல்லையாங்கிறது ஃப்யூச்சரில் தான் தெரியும். பட் அவர் அந்த பொட்டன்ஷியல் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ அந்த இடத்துக்கு வந்து விஜய் சிவகார்த்திகேயனை கொண்டு போகணும்னு திமுக நினைக்கிறாங்களா? அதன் மூலமாக தங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் கெயின் கிடைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாமா? இல்லை, இன்றைக்கி சினிமாவை பொறுத்த வரைக்கும் யாரையும் உருவாக்கிடவே முடியாது. இன்றைக்கி வாரிசு நடிகர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ பிரபல வாரிசு நடிகர்கள் இருக்கிறாங்க, எத்தனையோ பெரிய இயக்குனருடைய பசங்க இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் வந்து சினிமாவில் அவங்கள்ட்ட இல்லாத பணமா, அவங்கள்ட்ட இல்லாத ஆட்களுடைய இதெல்லாமா அவங்களால ஒன்றும் கொண்டு வர முடியாது. அப்போ இந்த விஜய் இடத்தை யார் நிரப்ப போகிறாங்கிறது தான் எல்லாருடைய கேள்வியும்.
அந்த ஒரு பெரிய பிஸ்னஸ், அந்த ஒரு வெற்றி. ஆனால் விஜய் அந்த இடத்துக்கு சாதாரணம் போல. விஜய் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷ போராட்டத்துக்கு பிறகு தொடர் வெற்றி தான் அந்த இடத்துல கொண்டு போய் அவங்களை உட்கார வைக்கும். அப்படிங்கும் போது விஜய் இடத்துக்கு அவர் அங்கே போறாருங்கிற போது அவர் ஒரு லைனப் வச்சிருக்கிறார். ஒரு பெரிய பெரிய ஏஆர் முருகதாஸ் கூட பண்ணுறாரு, சுதா கோங்கரா கூட பண்ணுறாரு, ஒரு பெரிய லைனப் வச்சிருக்காரு. அந்த வெற்றி தான் அவர் அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கும். ஆனால் இவரை வைத்து திமுக பேக்கப் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. அது ஏன் விழுந்துச்சு அப்படின்னா இந்த பராசக்தி படம் இந்திய எதிர்ப்பு சம்பந்தமான படமாக இருக்கிறதுனால அவங்க பேக்கப் பண்ணுறாங்களோ அப்படிங்கிறது. அதெல்லாம் படம் வர்றப்ப தான் அது வெளிச்சத்துக்கு தெரியும். வெற்றி தான் சினிமாவை பொறுத்த வரைக்கும் வெற்றி தான் ஒரு இடத்தை ஒரு ஆளை நடிகரை தீர்மானிக்கும். இல்லைன்னா இன்னொரு நடிகர் வந்துட்டு போகிற அவ்வளோதான். இப்போ இந்த படம் வந்து 2024 தேர்தலை ஒட்டி வரப்போகுதா, தேர்தலுக்கு முன்பு வரப்போகுதா? ஆமாம், நெக்ஸ்ட் இயர் பொங்கலுக்கு அவங்க பிளான் பண்ணுறதாக சொல்கிறாங்க, ஒரு தகவல் வருது. ஓகே, இப்போ திமுக வந்து நிறைய வந்து சித்தாந்தம் சார்ந்த படங்களை ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா? ஏற்கனவே வந்து ரகுதாத்தா அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான படங்கள் தொடர்ந்து வருதா? இது எப்படி இருக்குது, ஃபீல்டு எப்படி இருக்குது? அந்த மாதிரி நிறைய படங்கள் வர அப்படி கிடையாது. அந்த மாதிரி ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னு அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு ரெட் ஜெயண்ட்டுங்கிற ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி. அவங்க எல்லா படமும் தான், அமரன் படமும் ரிலீஸ் ஆச்சு, அதையும் அவங்க தான் பண்ணுறாங்க. இப்போ அது வந்து அவங்களுக்கு நம்ம சொல்லப்போனால் நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு, நம்மளே கூட பேசினோம். அப்படிங்கும்போது அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு பிஸ்னஸாக பார்க்குறாங்க. சன் டிவி இருக்குது, சன் டிவியில் வந்து பிஜேபி விளம்பரம் போட்டாங்களே, அவங்க வந்து பிஸ்னஸ் வேறு அரசியல் வேறு. அவங்க தனியாக தினகரன் பேப்பரில் ஃப்ரண்ட் பேஜில் வந்துச்சு. அப்படிங்கும்போது பிஸ்னஸ் அவங்க தனியாக பிரிச்சுருவாங்க. பிஸ்னஸ் தனியாக, அரசியல் தனி. அதெல்லாம் அதை கொண்டு வந்து மிங்கிளாக பண்ண மாட்டாங்க அவங்க. வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் www.alyaonlinestore.com. ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், கிமியா பேரிச்சம்பழம், குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 9080394821 என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்.